பயங்கரமாக அவாய்ட் பண்ணுவேன். இல்லை அதெல்லாம் வேண்டாம், அப்பா எப்படி முடிவு பண்ணுறது வேண்டாம், நான் இன்னைக்கு அடிக்கலாரே காலி பண்ணுவேன், குயிலை பிடிச்சி கூண்டில் அடிச்சு அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நானும் மாட்டிக்கிட்டேன். காட்ஸ் நாங்கள் பிடிக்க சேஞ்ச் ஆமே உன் கட்டளை முடிச்சிருக்கோம். ஆண்டவரை குறித்து பேச போயிருக்க மாட்டேன் வார்த்தை ஒவ்வொருத்தரும் போயிருக்கோம். ஆமே ஹல்லேலூயா. 2000 ஆண்டு ஒரு ஏரோப்ளைன் சென்னையிலேருந்து சிங்கப்பூர் போயிட்டு இருந்துச்சு. அந்த ஏரோப்ளைனில் நிறைய பேர் இருந்தாங்க, கிட்டத்தட்ட 200 பேர் ட்ராவல் பண்ணியிருந்தாங்க. அந்த ட்ராவல் பண்ண டைமில் நடுவில் போன ஏரோப்ளைன் வந்து இட் ஹஸ் பிகம் ஒரு இன்ஜின் ஃபெயிலியர் ஆகி டுக் ரொட்டேஷன். ஸோ அப்போ அந்த இதில் ட்ராவல் பண்ண பாஸ்ட் எனக்கு ஒரு அட்வைஸ் கொடுத்தாரு. அப்போ அந்த ரொட்டேஷன் ஆனோடனே இருக்கிற எல்லாரும் வளர்றாங்க. ஐயோ அம்மா அதான் எப்பா நம்ம எப்படி பயங்கரமாக கத்தி பயங்கரமான ஒரு வளர சத்தம் மரண ஓடத்தை ஒவ்வொருத்தரும் பல மொழிகளில் பலவர்கள் ஆண்டவரை வேண்டினாங்க. பட் ஆனால் இன்னைக்கு நம்ம பார்க்குற ஆண்டவர் கிறிஸ்து மரணத்தை ஜெயிக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் மரணத்தை ஜெயித்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நம்ம செகண்ட் வேர்ட் வாட் காட் ஸ்போக் ஆன் தி கிராஸ் லூக் 23:43. இயேசு அவரை நோக்கி இன்றைக்கு நீ என்னோட கூட பரதேசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லியிருக்கிறார். ஆமென். யாரிடம் ஆண்டவர் திருடனை பார்த்து ஒரு திருடனை பார்த்து எதை குறித்து பார்க்கிறோம். we see clearly there are two thieves. ரெண்டு திருடர்கள் ஒரு பக்கம் ரைட் ஹேண்ட் அண்ட் லெஃப்ட் சைடு we have two thieves we see on the crucified along with the cross. Why Jesus? ஆண்டவர் ஏன் நம்ம கொஸ்டின் ஆண்டவர் ஏன் நம்ம ஒரு திருடனோட மதிக்க வேண்டும், எதற்காக வேண்டிய ஆண்டவர் திருடன் மதிச்சார்? மார்க்கு 15:28 கிளியராக சொல்லுது, அக்கிரமக்காரரில் ஒருவனாக எண்ணப்பட்டார் என்ற வேத வாக்கியம் நிறைவேறிற்று. பைபிள் கிளியர்லி சேஸ் அக்கிரமக்காரர்களே ஒருவனாக எண்ணப்பட்டார் என்கிற வேத வாக்கியம் அதனாலே நிறைவேற்று. கர்த்தருடைய வேத வாக்கியம் நிறைவேற்றும்படியாக ஆண்டவர் 2 திருடருக்கு நடுவிலே ஆண்டவர் கிருசிஃபை பண்ணப்பட்டார். அந்த 2 திருடனை பற்றி பார்க்கும்போது ஒரு திருடன் மனம் திரும்பினா, இன்னொருத்தர் மனம் திரும்பினா. ஆனால் இனிஷியலாக பார்க்கும்போது 2 திருடர்கள் ஆண்டவர் மார்க் பண்ணாங்க. தேவர் மார்க்கிங் காட். அது மார்க்கு 15:32 கிளியராக சொல்லுது, அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டவரும் அவரை நிறுத்திக்கார்கள். இனிஷியலி both the thieves are marking at Jesus. ஆண்டவர் மார்க் பண்ணார். ஆனால் ஒரு திருடன் என்ன ஆகுதுன்னா, he came to Jesus when Jesus said about forgive them. அந்த ஒரு பேஷனோட ஆண்டவர் சொல்லும்போது என்ன சொல்கிறான், ஆண்டவருக்காக அவன் அந்த மனமாற்றம் அடைகிறான். நம்முடைய வாழ்க்கையிலும் there is an option. God gives an option, clear option, whether to choose a godly way or satanic way. நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் clearly give a choice, whether you want to follow Jesus or you want to follow Satan, whether you want to be a good person or a bad person, whether you want to be a blessing to the family or a blessing to the church or a curse to the society, or you going to live a virtuous person or a sinful person. In other words, are you going to be a spiritual life or a worldly life, heaven or hell? ஸோ இந்த உலகத்தில் நம்ம ஆண்டவர் தெளிவாக நம்மளுக்கு ஒரு சூஸ் பண்ணக்கூடிய ஒரு சாக்கியத்தை கொடுத்துருக்காரு. அது நம்மளோட கையில் நீ சூஸ் பண்ணுற, யூ ஆர் கோயிங் டு சூஸ் ஆன் ரைட் வே ஆர் ராங் வே. இட்ஸ் பேசிக்லி ஆன் அவர் ஹேண்ட்ஸ். நம்ம இங்கே இந்த திருடனை பார்க்கும்போது ஒருத்தன் நல்ல வழியை தெரிந்து கொண்டான், ஒரு திருடன் சூஸ் த ரைட் பாத், பட் த செகண்ட் ஒன் டிடன்ட் சூஸ் த ரைட் பாத். திருடனை குறித்து பார்க்கும்போது நம்ம நியூ ஜெர்சியில் கூட திருடங்க பயம் ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போதான் ஒரு 6 பேரை அரெஸ்ட் பண்ணுறாங்க. டெக்ஸாஸில் வந்து இங்கே திருடுறாங்க. ஸோ வீட்டில் கன் பாயிண்டில் நம்ம நியூ ஜெர்சியில் திருடுறாங்க. ஸோ திருடனை பற்றி நினச்சாலே ஹி கம்ஸ் த நைட். ஹி இஸ் அ பர்சன் ஆஃப் த்ரெட். நம்ம கூட திருடுற வீட்டில் வந்து சத்தியமாக பயப்படுவோம், கடல் கிழமை படுத்து ஒழிஞ்சிப்போம். அந்த மாதிரி ஒரு நிலைமை தான் எனக்கு திருடன் கிட்ட வந்தேன். பட் இந்த திருடன் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு அவனுடைய காரியங்களை பார்க்கணும். ரீசெண்டாக ஃபேஸ்புக்கில் பார்த்தா ஒருத்தங்க ஃபேஸ்புக்கில் நாங்கள் லாஸ் வேகஸ் வெக்கேஷன் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேஸ்புக்கில் அப்டேட் பண்ணிவிட்டு வீடு முடிஞ்சு 3 நாள் கழிச்சு வீட்டுக்கு வந்தால் வீடு க்ளீனாக வாஷ் அவுட் பண்ணிட்டு. ஸோ இந்த மாதிரி ஒரு நிலைமை இருக்குது. திருடனோட காரியம் இருக்குது. ஈவன் திருடன் நிறைய இடத்துல இப்போ பார்க்கும்போது திருடன் கொலை பண்ணக்கூட தயங்க மாட்டேங்கிறாங்க. எஸ், இந்தியாவில் பார்க்கும் நிறைய ஒரு நியூஸ் பேப்பர் பார்த்தா திருட போன இடத்துல குத்தி கொள்வது செய்யலாம் இருக்குது. இது மாதிரி பயங்கரமாக திருடனை பார்க்கும்போது இஸ் அ வெரி டேஞ்சரஸ். அப்படின்னு திருடன் ஒரு பயங்கரமான மோசமான. பட் பட் ஆண்டு சிலுவை கண்டு அந்த மனமாற்றத்தினுடைய கேரக்டர்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். முதலாவதாக வாசிப்போமா, லூக்கா 23:40. மற்றவன் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கினைக்குட்பட்டவனாய் இருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறதில்லையா? தேவனுக்கு பயப்படுறதில்லையா? ஸோ அவனுக்கு என்ன இருந்தது? அவனுக்கு தேவனுடைய பயம். He feared God. தேவனுடைய பயம் என்பது முக்கியமான விஷயம் நம்முடைய வாழ்க்கையில். இந்த திருடனும் தேவனுக்கு பயந்தவனாக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியமும் ஆண்டவருக்கு பயந்து செய்யணும்.
நம்ம எடுக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்ஸும் நம்ம வாழ்க்கையில் நீங்கள் எடுக்கிற எந்த ஸ்டெப்னா ஆர் வி ரியலி ட்ரூலி ஃபியரிங் காட் அண்ட் வாட் எவர் வி டூ இன் யுவர் லைஃப். ஆண்டவருக்கு பயந்து நம்ம காரியங்கள் செய்கிறோமா? இது வாட் இஸ் ஃபியர் ஆஃப் காட்? ஐ மீன் ஃபியர் ஆஃப் காட் என்ன நினைக்கிறது? ப்ராவர்ப்ஸ் 8:13. ஃபியர் ஆஃப் காட் இஸ் டு ஹேட் ஈவில். தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். ஆமென். தீமையை வெறுக்கிறவன் தான் கர்த்தருக்கு பயப்படும் பயம். இட்ஸ் பேசிக். ஒரு நம்மளுடைய வாழ்க்கையில் கர்த்தருக்கு பயப்படுற பயம் நம்ம தீமையில வெறுக்க வேண்டும். நம்ம வாழ்க்கையில் எனக்கு தீ வந்து தீய சக்திகள் நம்மளை விடும்போது அதை வந்து we have to avoid that. That's what God clearly says. So that's called God, fear of God. Why to fear of God? எதுக்காக நம்ம ஆண்டவருக்கு பயப்படணும்? To receive a kingdom that cannot be shaken. எபிரேயர் 12:28 தெளிவாக சொல்லுது, ஆதலால் அசைவிலா ராஜ்யத்தை பெறுவதாகினால் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றிக் கொள்ளப்படும். நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்னியா இருக்கிறார். So why to fear God? To receive the kingdom that cannot be shaken. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, ஆண்டவர் ராஜா சொல்லப்படியாக நாம் ஆண்டவருக்கு பயன்பட இருக்க வேண்டும். இரண்டாவது காரியம் நம்ம திருடன் வாழ்க்கையில் அக்செப்ட் அண்ட் கன்ஃபஸ். லூக்கா 23:41 அடுத்த வசனத்தை வாசிப்போம். நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம், இவரோ தகாததொன்றையும் நடப்பிக்கவில்லையே என்று அவனை கடிந்து கொண்டு. உலகத்தை திறந்து எல்லா பாவம் செய்த மனுஷன் எக்ஸப்ட் ஜீசஸ். ஆண்டவர் தவிர யாருமே நம்ம பாவம் மட்டும் சொல்ல முடியாது. ஒன்லி ஆண்டவர் மட்டும் தான் எங்கள் பாவம் மட்டும் வரை வாழ்ந்து நமக்காக மறைத்தார். ஸோ பாவத்தின் சம்பளம் என்னது? மரணம். ரோமன் 6:10 கிளியர் சொல்ல பாவத்தின் சம்பளம் மரணம். ஸோ நம்ம வந்து ரெகுலர் வாழ்க்கையில் நம்ம பழகிறது போகிறது நம்மளோட வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு பாவத்தோட வாழ்க்கை சம்பவம் இருக்குது. பட் ஆனால் we have to accept that and confess to God. நீங்கள் அப்படி அக்செப்ட் பண்ணி கன்ஃபஸ் பண்ணும்போது God will definitely save your life. He is the only savior. ஆமென். நம்முடைய நம்ம வாழ்க்கை எல்லாரும் பர்ஃபெக்ட்னா I'm all perfect அப்படின்னு சொல்ல வேண்டிய நிலைமையில் நம்ம ஆண்டவருக்கு நம்ம தப்புகளை உணர்ந்து நம்ம கன்ஃபஸ் பண்ணும்போது ஆண்டவர் நம்மளை கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ளும். அதே நிலைமை தான் இங்கே திருடன். நான் அக்செப்ட் பண்ணுறேன், நான் கன்ஃபஸ் பண்ணுறேன். தட்ஸ் த கேரக்டர். செகண்ட் கேரக்டர். மூன்றாவது கேரக்டர் லூக்கா 23:41. He gives a testimony about Jesus. அவன் ஆண்டவருக்கு கொடுத்த ஒரு டெஸ்டிமனி கொடுக்குறான். இந்த ரெண்டு வசனங்கள் 23:41 23:42 லூக்கா 23:41 42 ஆண்டவரை கொடுத்ததான ஒரு டெஸ்டிமனி நம்ம கிளியரா பார்க்கணும். 41 என்ன சொல்றான்னா, this man has done nothing amiss. He knows Jesus was without us. ஆண்டவருக்கு தான அவர் ஒரு பாவம் அறியாத மனிதன், ஒரு குற்றம் அறியாத மனிதன். Because our God is a holy God. He confesses. He gives a testimony that God is our God, is a holy God. இன்றைக்கு நாம் விசுவாசிக்கிற தேவன், கொடுத்துக்கிற தேவன் என்ன வெற்றிப்பட்டவர்? அவர் ஒரு பரிசுத்தமான தேவன். அல்லேலூயா. ஆகையால் நாமும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். நம்முடைய நடவடிக்கைகளை பரிசுத்தமாக இருக்க வேண்டும். அந்த 42 வசனம் இயேசுவை நோக்கி ஆண்டவரே, இயேசுவை நோக்கி ஆண்டவர் என்று சொல்றோம். ஆண்டவரே என்ற அர்த்தம் Jesus was the Christ, the Messiah, the Son of living God. He gives a testimony. Second part, he gives a testimony that Jesus is the Messiah. He is the Christ. He is the Son of the living God. That's what he says. இயேசுவை நோக்கி ஆண்டவரே என்று சொல்றான். அடுத்தபடியாக he gives a testimony that Jesus is the King. ஆண்டவர் தான் கடவுள், ராஜா என்று. பிகாஸ் நீர் ஒரு ராஜ்யத்துக்கு வரும்போது என்ற ராஜ்யத்தை ஆளுகிற யார்? ராஜா. ஸோ when he comes to the ராஜ்யத்தை வரும்போது என்னை நிறந்து கொள்ளும், அறிவு அடைய நிறந்து கொள்ளும். So he is the king. He believes that Jesus is the only king who can redeem us, who can save us. And heaven is real. And ராஜ்யத்தில் வரும்போது என்ன குறிக்குதுன்னா, பரலோகத்துக்கு நம்ம எல்லாருக்கும் ஒரே நிச்சயம். நம்ம சர்ச்சுக்கு வரலாம், நம்ம ஆண்டவர் ஏற்றுக்கொள்ள ஒரே நிச்சயம். We have a heaven. நம்மளோட மரணத்துக்கு அப்புறம் நம்ம are going to be in heaven. That's the only realistic in this life. எல்லாமே மாயை இருக்கிற எல்லாமே. Only thing is we will be going to heaven. That's the testimony. இன்னொரு நம்ம வாழ்க்கையில் அவன் இயேசு கொடுத்த டெஸ்டிமனி கொடுத்தான். நம்ம வாழ்க்கையில் நம்ம போராட்டத்தில் நம்மளை பற்றி டெஸ்டிமனி கொடுக்குறோம். ஆரம்பிச்சு பார்க்கணும். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நம்மளை பற்றி டெஸ்டிமனி கொடுக்குறோம். ஃபேமிலி நம்மளை பற்றி டெஸ்டிமனி கொடுக்கணும். நம்ம வாழ்க்கையில் நம்மளை பற்றி யாருன்னு டெஸ்டிமனி கொடுக்கணும். நடக்கிற நடவடிக்கைகளுக்கு நம்ம டெஸ்டிமனி கொடுக்குறாங்கிறது நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அல்லேலூயா. நான்காவது கேரக்டரிஸ்டிக் ஆஃப் தி thief who said he pleaded to Jesus. இயேசுவை நோக்கி லூக்கா 43:42 இயேசுவை நோக்கி ஆண்டவர் இந்த ராஜ்யத்துக்கு வரும்போது அடியேனே நினைக்கிறோம். அல்லேலூயா. ரிமெம்பர் மீ காட், ப்ளீஸ் ரிமெம்பர் மீ அப்படின்னு ஒரு கெஞ்சி கேட்குறான் ஆண்டவர். ஆண்டவர் கெஞ்சி கேட்கணும் அவனுக்கு பதில் கொடுக்குறான். அல்லேலூயா. நம்மளும் நம்ம வாழ்க்கையில என்ன ஒரு கஷ்டமோ எந்த ஒரு நிலைமையில நம்ம கெஞ்சி கேட்கணும் பதில் அடிக்கிற யார்? நம்ம தேவன், பரிசுத்த தேவன். அல்லேலூயா. நம்ம எந்த நிலைமையில இருக்கோம், நம்ம எவ்வளோ பயங்கரமான பாவியா இருக்கலாம், பயங்கர மோசமான நிலைமை இருக்கலாம். பட் if we plead to God, if we really plead to God, if we really ask for forgiveness, who is giving? The Lord is going to
do mighty things. God is going to change your life. God is going to accept you as you are. Hallelujah. இந்த 4 காரியங்களை நாம் இதுக்கு நடக்க காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த சால்வேஷன். ஆண்டவருடைய அந்த ஒரு சிலுவையின் பாரம், சிலுவை சால்வேஷனால தான் இன்றைக்கி அவங்களுடைய வாழ்க்கை மாறியது. அவங்களுடைய சால்வேஷனால இன்றைக்கி இவ்வளோ ஒரு மாற்றங்கள் ஏற்பட்டது. நம்முடைய வாழ்க்கையில் நம்ம இன்னைக்கு இருக்கிறது காரணம்னா சம்படி சாக்ரிஃபைஸ். நம்மளோட இன்னைக்கு நம்ம கிறிஸ்டியனாக இருக்கிற மெயின் somebody sacrifice for a time for us, somebody came and told us the gospel. We are all from India, so நம்ம எல்லாரும் இந்தியாவில் வந்திருக்கோம். இந்தியாவிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மிஷினரிஸ் வெளிநாட்டில் வந்து நம்ம ஊழியம் செஞ்சதுனால தான் இன்றைக்கி வந்து கிறிஸ்தவ மாதிரி ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள முடியாது நினச்சிக்கோங்க. அதுக்கு அவங்க பட்ட பாடு இயேசு எவ்வளோ பாடு நம்மளான்னு பட்டுறாங்க. அவர் ஆணியரையே பட்டுறா. ஒரு சின்ன சம்பவம் இப்படிங்கன்னா நான் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து திருவாரூரில் சாப்பிட போயிருந்தோம். அப்போ என்னாச்சுன்னா நாங்கள் சாப்பிட்டு வெளியே வந்து இல்லை 4 ஃப்ரெண்ட்ஸ்லாம் பேசியிருந்தோம். திடீர்னு அப்போ நான் வந்து காரணத்தை பார்த்தீங்கன்னா ஒரு காக்கை எச்சம் போட்டுச்சு. கரெக்டாக மூஞ்சிலே போட்டுச்சு. உடனே எல்லாரும் கிளம்பி வந்துச்சு. அந்த ஒரு வாரம் என்னை ஓட்டிட்டாங்க. மூஞ்சிலே எச்சம் போட்டுருக்காங்க. எனக்கு ரொம்ப அவமானமாக போச்சு அந்த டைமில். பட் ஆனால் நம்மளுடைய ஏற்றுக்கொண்ட ஆண்டவர் நம்மளுக்கு எவ்வளோ ஒரு சிலுவையில் பார்த்த சுமந்தார். ஹல்லேலூயா. அவருடைய சொந்த குமாரனை 33 வருஷம் இந்த உலகத்துக்கு அனுப்பிச்சு நம்மளுக்காக வேண்டி ஒரு பாடுகளை அனுபவிக்க வைத்தார் ஆண்டவர். அவர் எவ்வளோ நம்ம மேலே அன்பு இருக்கிறாங்க அப்படி பண்ணியிருக்காரு. ஹல்லேலூயா. அந்த அன்பை ருசித்தவர்கள் நிறைய பேர் நம்மளுக்காக எவ்வளோ மிஷனரிஸ் they came to India. ஸோ இந்த நாட்களில் நான் என்ன நினைக்கிறேன், வாட் இஸ் த பர்பஸ்? நம்ம எல்லாமே கேட்குறோம், ஓகே தட்ஸ் ஃபைன், we are doing sacrifice பண்ணாங்க. what we are going to do as a church here, why God brought us here. நம்மளுக்காக வேண்டி மிஷனரிஸ் இந்தியாவுக்கு அனுப்புனார். ஃபைன், we all expect, but we came to America. What is the role here? What are we going to next? What is the action we have? How are we going to implement our God's service here? இந்த நியூ டெஸ்ட் பட்டணத்தை பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 3 லட்சம் இந்தியன்ஸ் இருக்காங்க. 2010 ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி 3 லட்சம் இந்தியன். அதாவது மிடில் செக்ஸ் கவுண்டில் மட்டும் 100,000 இந்தியன்ஸ் இருக்காங்க. ஆல்மோஸ்ட் இவங்களுக்குலாம் யார் சொல்லிட்டு வருவோம்? நம்ம கண்டிப்பாக அனுப்புகிறோம். மேபி ஜேம்ஸ் மிஷன் எல்லாருமே நம்ம அனுப்புகிறோம். எல்லாருமே சப்போர்ட் பண்ணோம். ஹூ இஸ் கோயிங் டு டேக் கேர் ஆஃப் த பீப்புள் ஹூ ஆர் இன் அமெரிக்கா? நம்ம சர்ச் இஸ் நாட் ஒன்லி ஃபார் த பீப்புள் who are Christians coming to the country, but it's also for non-Christians who have to come to church. The non-Christians should come to our church. That's a burden should raise in our heart. இந்த ஆலயத்தில் நம்ம ஒரு கிறிஸ்டியன்ஸ் இந்தியாவில் வரணும் மட்டும் இல்லை, non-Christian ஆண்டவருக்கு தெரியாத இந்தியன்ஸ் இந்த சர்ச்சுக்கு வர வேண்டும். ஹல்லேலூயா. நம்ம அதற்காக பாடுபட வேண்டும். ஹல்லேலூயா. என்னைக்கு ஒரு நான்-கிறிஸ்டியன் சர்ச்சை வாக்கிங் பண்ணுறது இஸ் தி ரியல் ஈஸ்டர் ஃபார் அஸ். ஹல்லேலூயா. என்னைக்கு ஒரு நான்-கிறிஸ்டியன் ரட்சிக்கப்பட்டு நம்ம நான்-கிறிஸ்டியன் ஃப்ரெண்ட்ஸ் we help them get a job or something, but when he says I saved through these brothers, I saved God got to know Jesus through this brother, I got to know Jesus through this person, அப்படி சொல்லும்போது நமக்கு ஒரு உண்மையான ஒரு மகிழ்ச்சி, ஆனந்த மகிழ்ச்சி அடைகிறது. ஹல்லேலூயா. முக்கியமாக நம்ம சர்ச் மினிஸ்ட்ரி சொல்ல போனால் இந்தியாவிலேருந்து வந்து அப்போ வந்தோட ஒரு ஈமெயில் பாஸ்ட் அனுப்பிச்சு நான் பார்த்தேன். அவுட்ரீச் மினிஸ்ட்ரி, ஸ்பிரிச்சுவல் அவுட் மினிஸ்ட்ரி. இந்த மினிஸ்ட்ரி ஆண்டவர் நம்ம சர்ச்சில் God has a plan for us. எஸ், நம்ம சும்மா ஒரு விளையாட்டு போகல இந்த மினிஸ்ட்ரிலாம் இல்லை. இட்ஸ் God's plan is implementing on our church. Church, we have to understand this is not we are the last days. ரொம்ப மோசமான நிலைமை இருக்குது. உலகத்தில் நடக்கிற நிலைமை என்னைக்காலும் மாறலாம். But God is bringing the changes to our church. No man can stop it. This is a change which is God is doing. Are you going to be a part of the change, or are you going to be an audience of the change? That's the question. Are you going to be a part of the change, or are you going to be audience of the change? அந்த சேஞ்சில் நீங்கள் பங்கெடுக்க போகிறீங்களா இல்லாட்டி ஒரு ஆடியன்ஸாக உட்காந்துருக்கு தான் என்னோட கொஸ்டின். நீங்கள் are you going to be outreach? கண்டிப்பாக நியூ ஜெர்சி அவுட்ரீச் மினிஸ்ட்ரி தேவைப்படுது. நம்ம சர்ச்சில் எல்லா மினிஸ்ட்ரியும் be a part of it. ஆண்டவருக்கான டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஆண்டவருக்காண்டி சாக்ரிஃபைஸ் பண்ண ரெடியாக. Are you ready to sacrifice time for Jesus? Are you ready to take the pain, took the pain for us tonight? Hallelujah. என்னோட வாழ்க்கையில் நான் இன்னைக்கு நிற்காத காரணம் ஒரு மிஸ்டரி தான். என்னோட உண்மையை சொல்ல முடியல. எங்கள் அப்பா ஒரு மிஷினரி மூலமாக எடுக்கப்பட்டு வளர்க்கப்பட்டு ஏவி கார்மிகள் தெரியுதா, அவங்க எவ்வளோ தியாகத்தோடு வந்தாங்க. அவங்க இல்லைன்னா நாங்கள் இல்லவே இல்லை. அப்படி ஒரு அவங்க இல்லைன்னா எங்கள் அப்பா ஊழியம் பண்ணவே முடியாது. ஒரு மிஷினரியோட தியாகத்தினால தான் இங்கே இருக்கும். ஸோ ஆர் ரெடி டு சாக்ரிஃபைஸ் ஆல்சோ ஃபார் த மிஷன் ஆஃப் த காட். ஒரே ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் நான் சொல்கிறேன். எனக்கு கூட பாஸ்டர் இந்தியாவுக்கு போய் பார்த்துருந்தேன். அவருடைய மகனை கொடுக்குற ஒரு காரியம். அவர் பேர் யேசுதாஸ் தான். சர்ச்சு அவர் சர்ச்சுக்கு பாஸ்டர் இருக்காரு. அவர் பீகாரில் ஊழியம் பண்ணி கொண்டிருந்தார். ஊழியம் பண்ணிட்டு இருக்கும்போது அவருடைய மகனை ஒரு 15 வருஷமும் ஒர்க் பண்ண ஒரு நாள் அவர் மகனை வந்து அங்கே இருக்கிற டெரரிஸ்ட் அந்த இந்து தீவிரவாத கும்பல் அவருக்கு கடத்தி கொண்டு போயிட்டார்கள். அப்போ என்னாச்சுன்னா இவர் வந்து மிகவும் பதவி போனான், குடும்பமே பதவி போனது. அப்போ எல்லாம் 10 லட்ச ரூபா உங்கள் பையனை கொடுத்தா உங்கள் பையனை விடணும், இல்லாட்டி உங்கள் பையன் தண்ணி எடுத்து வீட்டுக்கு முன்னாடி போடணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இவர் பாஸ்டர் ஜேம்ஸ் மிஷனரி எல்லா பெரிய பெரிய பாஸ்டர்ஸில் வந்து எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணுவீங்கன்னு சொன்னால் ஐ லவ் காட் மோர் தென் மை சன்.
ஆண்டவரோட நான் மேம்னேன் என்னை பண்ண கொன்னா கூட பரவாயில்ல, அது மினிஸ்ட்ரிக்கு இருக்கணும். காலம் 1 வாரம் ஆனது, 2 வாரம் ஆனது, குடும்பமே அப்படியே ஒய்ஃப்லாம் ரொம்ப அப்செட் ஆனது. இவர் ஒன்றே பண்ண முழங்கால் பண்ணி ஜெர்மன் 30வது நாள் அவர் பையன் அந்த எந்த தீவிரவாதிகளை அவரை கொண்டு போய் பிடிச்சிட்டு போன அவங்களே கொண்டு போயிட்டாங்க. அல்லேலூயா. கர்த்தர் அற்புதத்தை செய்வார். நம்ம என்ன பண்ணுறோம்? டு ஸ்டாண்ட் ஃபார் காட். when we ready to எந்த ஒரு அவமானம், எந்த ஒரு பேரை எடுக்க நம்ம துணிஞ்சோம்னா God will stand for us. We have to put one step forward for us. When you do a step, what is the result of it? We will get an eternal life. இந்த வசனத்தை கூட பார்க்கும்போது you will be in paradise. தெளிவாக சொல்லுங்கள். Paradise means is a place in the Greek ஒரு கார்டன் நம்ம பார்க்கணும். நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய தேவத சித்தத்துக்கு நம்ம கொடுக்கும்போது கண்டிப்பாக கர்த்தர் நம்மளுக்கு ஒரு எட்டர்னல் லைஃப் கொடுப்பார். அல்லேலூயா. நம்ம மட்டும் கொடுக்கணும், நம்ம கூடிய ஃப்ரெண்ட்ஸ், நம்முடைய ஃபேமிலிஸ், நம்முடைய கொலீக்ஸ், எந்த ஒரு ஆத்மாவை நம்ம வார்த்தை ஆண்டவர் நமக்கு தேவைப்படுவாங்க. அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு நல்ல ஒரு லைஃப் கொடுத்துருக்காரு. பட் லெட்ஸ் take this chance. I mean, like this ministry from the church and put forward, let's step forward and let's join the church and just join the pastor, just join the ministries and then do great things for God. I know God is going to do miracle through our church. Amen. Amen. 2012 ஆண்டு பெரிய ஒரு காரியத்தை இந்த சபை மூலமா செய்ய போறோம். ஹalleluya. நம்ம அதுக்கு ஒரு பார்ட்டா இருக்கு, நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். ஹalleluya. Let's bow down our eyes. ஆண்டவரே, உடைய நாமத்துக்காக ஸ்துதிக்கிறோம் தகப்பனே, உடைய ஸ்தோத்திரிக்கும் தகப்பனே, உடைய வசந்தத்துக்காக நன்றியான எங்களை ஆயத்தப்படுத்துங்க தகப்பனே. உங்களுக்காக பாடுகள் பட, உங்களுக்காக you took the pain for us, Lord. We should be ready to pay, go through all the pains, whatever you done for us, Lord. எங்களுக்காக நீங்கள் ஒரு தியாகத்தை செய்ததற்கு எப்படி ஒரு தியாகம் பண்ண வேண்டும், எவ்வளோ மிஷினரிகள் தியாகத்தை நம்ம படிக்கிறோம், தாகத்தை படிக்கிறோம், எவ்வளோ பேர் இந்த உலகத்தில் ஆண்டவருக்காய் மறிக்கிற ரத்த சாட்சியம் மறிக்கிறத நான் பார்க்கிறோம். You expect a sacrifice from where we stand. நம்ம ஏதோ நம்மளால முடியாத காரியம் நினைக்கிற கதை ஆண்டு மாற்றி தருவாங்க. இல்லையா, நீ மாற்றி தரணும் வேண்டிய ஜெபிக்கும் தரணும். அதுக்கு தடைகளாக இருக்க எந்த ஒரு தடை எடுத்துப்படுத்த தரப்பேன். லெட் த பிரைஸ் அண்ட் வர்ஷிப் டீம் லைன் ஒரு ஆண்டவர் சபை ஒரு அக்னியின் சபையாக மாற்ற வேண்டுமா ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஒரு பரிசுத்தவான்களின் சபையை மாற்ற வேண்டுமா, ஒரு ஜெபவீரர் சபையாக மாற்ற வேண்டும் ஆண்டவர். ஹalleluya. போதுமான மிஷனரிஸ் அனுப்புறாங்க. எங்க சர்ச்சில் இருந்து நாங்கள் மிஷனரிஸ் அனுப்ப வேண்டிய ஒரு சர்ச்சை மாற்றணும் தகப்பனே. ஹalleluya. Thank you Jesus. எங்களுக்கு அந்த பாடலை தைக்கூட அந்த ஒரு சக்தி எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. அந்த பாடலை தைக்கிற ஒரு தாக்கத்தை, ஒரு ஆத்ம தாக்கத்தை தாருங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கும் தகப்பனே. கொஞ்ச காலம் இயேசுவுக்காக கஷ்டப்பாடு சகிப்பதினால் என்ன துன்பம் என்பாய் மாறும். இயேசுவை நான் காணும்போது அவர் பாதம் விழுந்து பணிந்தேன், ஆனந்த கண்ணீர் வடித்தேன். இந்த ஓட்டம் ஜெயத்துடன் முடியும், அந்த நாடு சுதந்தரிப்பேன். கொஞ்ச காலம் இயேசுவுக்காக. கொஞ்ச காலம் நம்ம ஆண்டவரை கஷ்டப்படுது. உலகம் ஒண்ணுமே இல்லை, இந்த உலகத்துல இருக்க எதுவுமே எல்லாம் மறைஞ்சு போகும், எல்லாம் ஒழிஞ்சு போகும். ஆனா இன்னொரு துன்பத்தை நம்ம சகிக்க ரெடியா அந்த ஆண்டவர்கள் do a miracle things. ஹalleluya. கொஞ்ச காலம் இயேசுவுக்காக கஷ்டப்பாடு சகிப்பதினால் என்ன